ஐபிஎல் திருவிழா 2026 கோலாகலமாக ஆரம்பிக்கப் போகிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய ரசிகர்கள் தாண்டி உலக ரசிகர்கள், உலக கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த ஐபிஎல் திருவிழாவுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று நடந்த அந்த மினி ஏலம், ஐபிஎல் ஏலம், அதுவும் அபுதாபியில் நடந்த அந்த ஏலம், அந்த ஏலத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த ஏலம் இப்படி தான் நடக்குதாப்பா, நாங்களாம் ஏலத்தை பார்த்துருக்கோம், ஆடு மாடு ஏலம் பார்த்துருக்கோம், மற்ற பழங்கள் ஏலம் பார்த்துருக்கோம், காய்கறி ஏலம் பார்த்துருக்கோம், எல்லா ஏலம் பார்த்துருக்கோம், இந்த ஏலம் வித்தியாசமான ஏலமாக இருக்குன்னு மற்றவங்க புதுசாக பார்த்தவங்க சொன்னது. சரி, இந்த 2026 ஐபிஎல் திருவிழாவிற்கான மினி ஏலத்தில் என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது? ஹைதராபாத்தோடைய ஓனர் காவியா மாறன் அப்படி பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தது ஒரு மீம்ஸாக எடுத்து போட்டாங்க. இனி வரப்போகிற மேட்சுகள்லாம் அந்த மீம்ஸ் பெரிய அளவில் இருக்கும் அப்படி. அது ஒரு பக்கம் பிருத்திவி ஷா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அப்படியே பிருத்திவி ஷா யாருன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அப்படியே ஓரங்கட்டி சுத்தமாக கண்டுக்கல. ஏலம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் போட்ட ஒரு சின்ன பதிவு அப்படியே அவரை ஒரு டீமுக்குள்ளே ஏலம் எடுக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஒரு சின்ன பதிவு தான், அதுதான் அப்படியே மாறிடுச்சு. லக்னோ அணி செஞ்ச ஒரு சம்பவம் என்னப்பா இப்படிலாம் கூட பண்ணுவீங்களா நீங்கள், இதெல்லாம் கூட பண்ணுறதுக்கான இது இருக்கா அப்படின்னு. லக்னோ அணி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்த விஷயம், இப்படியாப்பட்ட வீரர்களை அவங்க எடுத்திருக்காங்களேன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கிரிக்கெட் பிளேயரை தொடர்ச்சியாக சென்னையும் கேட்குது, கொல்கட்டாவும் கேட்குது, சென்னையும் கேட்குது, கொல்கட்டாவும் கேட்குது ஏலத்தில். அப்புறம் யார் தான் எடுத்தாங்க சாமி அவங்கள? அவ்வளோ பெரிய அவர் பெரிய வஸ்தாதா. இது ஒரு பக்கம். டெண்டுல்கருடைய பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் எல்லா ஐபிஎல்லையும் இருக்கிறாரு. இது என்ன மேஜிக் இது? டெண்டுல்கருடைய மகன் அப்படின்றனால இவருக்கான அந்த வாய்ப்பா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 2026 ஐபிஎல் உண்மையிலே உலக கிரிக்கெட்டில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. உலக கிரிக்கெட் வீரர்கள் அத்தனை பேரும் இந்த போட்டிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுவாங்கள்ல, வாங்க அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு. அது மாதிரி வாங்க, திறமை இருக்கிறவங்க அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு அந்த பரிசு பொருள், அதை தாண்டி ஸ்பான்சர், அவ்வளோ பெரிய கூட்டம், அந்த ஐபிஎல் டிக்கெட்டுக்கான முட்டி மோதல், எனக்கு ஒரு டிக்கெட் கொடு, உனக்கு ஒரு டிக்கெட் கொடுன்னு, இன்னும் கேட்டால் ஊர் விட்டு ஊர் போய் மேட்ச் பார்க்குறது, இப்படியா இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஐபிஎல்லுக்கு போட்டியாக நம்ம நாட்டில் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாடும், பாகிஸ்தான் ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸு, ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இந்தியா மாதிரி ஒரு ரசிகரால் இப்படிலாம் இந்த மேட்ச் இப்படி கொண்டாட முடியாதுப்பா. பணம் கொழுத்து விடுற ஒரு இடம் இந்தியாவில் நடக்கிற இந்த ஐபிஎல் தான். மற்றபடி மற்ற நாட்டிலாம் சும்மா அது லோக்கல் மேட்ச் மாதிரி தான் பார்த்துட்டு போகிறாங்க. பெரிய வசூல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கைக்கு வாய்க்குமா சரியாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கு. இந்த ஐபிஎல்குள்ளே அவ்வளோ பெரியது. இது சம்மந்தமான எதிர் விமர்சனங்களும் உண்டு. இது அப்பட்டமான ஒரு சூதாட்டம். இது ஒரு என்ன சொல்கிறது, பணத்தை வச்சு பணம் விளையாடுற ஒரு விஷயம். ஆடு மாடுங்களை வச்சு ஏலத்துக்கு விடுற மாதிரி ஒரு வீரர்களை அவமானப்படுத்துகிற விஷயம், அப்படி இப்படின்னு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் இதில் அவ்வளோ கோடி டேர்ன் ஓவர் ஆகுது, அவ்வளோ பேருக்கு லாபம் கிடைக்குது. குறிப்பாக இந்திய பொருளாதாரத்திற்கான ஒரு வளர்ச்சிக்கு இந்த ஐபிஎல்லும் பெருமளவில் உதவுது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமாக அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் இந்தியன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான். ஏன்னா நீங்கள் இந்தியான்னும் போது ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு நான் சென்னை, நான் ஹைதராபாத், நான் லக்னோ, நான் கொல்கட்டா, நான் டெல்லி எப்படின்னு பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் உணர்வு ஒன்று தான். இதெல்லாம் மீறி ஒவ்வொரு டீம்லேயும் வெளிநாட்டு பிளேயர்ஸ் இருக்காங்களா, அவங்க எப்படி நம்ம பிளேயர்ஸ் கூட இணக்கமாக இருக்கிறாங்க, அந்த வெளிநாட்டு பிளேயர்ஸுக்கு இந்த லோக்கல் ரசிகர்கள் எப்படியாப்பட்ட உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்க சில மேட்ச்சில் சொதப்பினா எப்படியாப்பட்ட எதிர்வினைகளை கொடுக்குறாங்க. இந்த சுவாரஸ்யத்துக்கு பங்கே இல்லை. ஒன்று கேட்டால், இந்தியாவில் ஐபிஎல் தொடர் நடக்கும் பொழுது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் படங்கள் குறிப்பாக அப்படியே டவுனில் இறங்கிடும். நார்த்தெல்லாம் பல தியேட்டர்களில் லைசன்ஸ் வாங்கி ஐபிஎல் மேட்சே லைவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேட்ச்சு ஈவினிங் 7 மணிக்கு தொடங்கல, சண்டே சாட்டர்டேயில் 3 மணிக்கெல்லாம் 2 மேட்ச் இருக்கும். அதனால் என்ன ஆகிடுது, தியேட்டர்களில் இன்று காட்சி ரத்து அப்படின்னு போர்டு வைக்க ஒரு நிலைமை வந்துடுது. படங்கள் ஓட மாட்டேங்குது. அதுக்கு நாங்கள் ஐபிஎல் மேட்சே லைவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் கூட அது மாதிரியான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான லைசன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை தியேட்டர் ஓனர்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, இது மாதிரி லைவ் பண்ணி நம்ம மேட்சை போட ஆரம்பிச்சோம்னா சினிமாவை கொஞ்சம் மறந்துடுவாங்களோ ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இது காரணம் என்னென்னா, இந்த ஐபிஎல் மீது உள்ள வெறித்தனமான பாசம், வெறித்தனமாக உள்ள ரசிகர்கள் கூட சொல்லலாம். சரி, ஓகே, மினி ஐபிஎல் ஏலம்
கிட்டத்தட்ட இந்த ஏலத்திற்கு 359 வீரர்கள் லிஸ்ட் அவுட் போட்டாங்க. 359 வீரர்கள். அதில் நீங்கள் யாரை வேணாலும் ஏலம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் அப்படி எடுத்துட்டாங்க. யார் ஃபார்மில் இருக்காங்களோ தள்ளிட்டு ஃபைனலாக 77 வீரர்கள் அவங்க வந்து உள்ளே வந்து இருக்காங்க. 359 77 வீரர்களை ஃபைனலாக எடுத்திருக்காங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ். இதில் 29 பிளேயர்ஸ் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். இந்த ஏலம் படும் சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக கார்த்திக் சர்மா அப்படின்ற ஒரு மேலே ஒரு ஏலம் தொடங்கிச்சு வந்து. யாருக்கும் அந்த கார்த்திக் சர்மா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு போது அவர் உள்ளூர் மேட்சுகளில் பிரமாதமாக விளையாடுகிறாருன்னு அவரை எப்படியாவது வாங்கணும்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஏலம் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு எதிர் ஏலமாக வந்து ஹைதராபாத், மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஹைதராபாத். இப்படியா இந்த ஏலம் நீங்கள் அண்ணாமலை படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வந்து இந்த விலையை ஏற்றி விடுவாங்கல்ல, ஏற்றி விட்டு கடைசியில் ராதாரவி கிட்ட அப்படி ரஜினி ஆட்கள் அப்படி விட்டுட்டு கட்டி விட்டு அண்ணாமலை யார் தெரியுமா கிளம்பி போவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஏலம் போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து ஹைதராபாத் அணி பின்வாங்கிடுது. 14 கோடி 14 சம்திங் வந்து சென்னை சூப்பர் கிங் வாங்கிடுறாங்க. வாங்கின பிறகு ஹைதராபாத் சன்ரைஸ் அணியினுடைய ஓனர் காவியா மாறன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே மெதுவாக ஒரு மாதிரி சிரித்து அப்படி அவங்கள பார்க்குறாங்க. அதுதாங்க பெரிய மீம் கண்டென்ட்டாக ஆகிடுச்சு. வந்து பயங்கரமான மீம் ஆகிப்போச்சு. நாங்கள் எந்த அளவுக்கு ஏற்றி விட்டு இங்கே பாருங்கள் அப்படின்னு. ஒருவேளை அவங்க கூட தோக்கும் போதெல்லாம் இந்த மீம் வந்து பெரிய அளவில் பேசப்படுமா அப்படின்னு. இன்னொருத்தர் கூட ஒரு தம்பி வந்து ஒரு எக்ஸ்வாலி தளத்தில் போட்டிருக்காரு. வந்து இந்த வடிவேலும் சிங்கமுத்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்கல்ல, அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் தோக்கும் போதெல்லாம், அதுவும் ஹைதராபாத் கூட தோக்கும் போதெல்லாம் இந்த சிரிப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு இந்த கார்த்திக் சர்மாவை வந்து வாங்கிட்டாங்க. கார்த்திக் சர்மா நல்லா விளையாடக்கூடியவர், உள்ளூர் மேட்சுகளில் பிரமாதமாக விளையாடிருக்கார். ஓகே, இதெல்லாம் ரைட். வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது யாருக்கு அதிகப்படியான ஏலம், அவருக்கான போட்டி என்ன, அவருக்கு ஏன் இவ்வளோ பேர் வந்து முட்டி மோதினாங்க? அவர் வேற யாரில், கேரோன் கிரீக் வந்து ஆஸ்திரேலியனுடைய பிளேயர். அவருக்கு தான் ஏலத்துக்கு ஒரு பெரிய நீயா நானா இதுலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஏலம் எடுத்தே ஆகணும்னு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சமீப காலமாக ஒன்று என்னென்னா வயசானவங்களை எடுக்கிறீங்க சாமி, இல்லைன்னா வந்து யாரும் ஃபேமஸாக இல்லாத ஆட்களை பூரா நீங்கள் எடுத்து போட்டுக்கிறீங்க. யார் யார் வராங்களோ அவங்களாம் எடுத்து இது பண்ணிக்கிறீங்க. யாராவது தெரிகிற முகமாக நல்ல ஆல்ரவுண்டரா வெளிநாட்டு பிளேயரில் கூட நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆட்களை எடுக்க மாட்டேன்றீங்க. துட்டு செலவு பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்து இருக்கிற ஆளை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோன்னு முடிவு பண்ணுறீங்க. ஆனால் மேட்ச்னு வந்த பிறகு செம்மையாக அடி வாங்குறீங்க. தோனியை மட்டும்தான் நம்பியிருந்தீங்க. தோனி மட்டும் வேலைக்கு ஆகாது, இருந்த பிளேயரெல்லாம் போயிட்டாங்க. என்ன ஆவர்த்துன்ற கேள்வி இருக்கும்போது தான் இந்த கேரோன் கிரீக் இவர் வந்து ஆல்ரவுண்டர், இவரை எப்படியாவது வாங்கணும்னு ஏலம் நடந்துக்கிட்டே இருக்குது. வந்து 25 கோடி வரைக்கும் வந்து சென்னை கேட்குறாங்க. வந்து ஃபைனலாக 25 கோடியே 20 லட்சம்னு கொல்கட்டா வந்து டீல் முடிச்சிடுறாங்க. இப்போ கேரோன் கிரீக் மேலே தான் எல்லாருடைய கவனமும் அப்படி போய்கிட்டே இருக்குது. எல்லாருடைய கவனமும் போயிட்டுருக்கு. இல்லை இன்னொரு விஷயம், லக்னோ. ஏன்னா லக்னோ சில சமயங்களில் நிறைய வாங்கியிருக்காங்க. அப்புறம் பிளேயர்ஸ் அவங்க சரியாக தேர்ந்தெடுக்க முடியல. அவங்களால வந்து அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஏலத்தில் எடுக்கும்போது வந்து சொதப்பிடுறாங்க, துணிச்சலாக எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கும்போது இந்த 2026 ஐபிஎலுக்கு 9 பவுலரை வருஷ கட்டின்னு அள்ளி போட்டிருக்காங்க. வந்து லக்னோ தூக்குடா அப்படின்ற அளவுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நம்ம இதில் விளையாடினாங்க சென்னை சூப்பர் கிங்ல ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் ராகுல் திரிபாதி, இவங்கெல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டோன்னே அவங்கெல்லாம் கல்கட்டா வாங்கிட்டாங்க. வந்து கல்கட்டா வாங்கினோடனே இவங்கெல்லாம் போன ஐபிஎல்லில் சொதப்பினவங்கப்பா, சென்னை சூப்பர் கிங்ஸில் போய் பழைய மேட்ச்லாம் ரீப்ளே பண்ணி பாருங்கள் அப்படின்றவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு பக்கம் வந்து மீம்ஸ் போட்டு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சாமி. இதெல்லாம் ஏன் நீங்கள் வந்து, ஏன்னா கிரிக்கெட் வந்து எந்த கடைசி பாலில் என்ன வேணாலும் நடக்கும். அந்த மாயாஜாலத்தில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதே போல் தான் பிளேயர்ஸ். போன ஐபிஎல்லில் சொதப்பினவங்க இந்த ஐபிஎல்லில் கலக்கி எடுத்துருவாங்க. போன ஐபிஎல்லில் கலக்கணவங்க இந்த ஐபிஎல்லில் கலக்காமல் கூட போயிடலாம். இல்லை ஒவ்வொரு ஐபிஎல்லையும் ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து கூட தூள் கலப்பலாம். ஆனால் இதெல்லாம் மீறி பிருத்வி ஷா அப்படின்ற ஒரு பிளேயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பிருத்வி ஷா எனக்கு தெரிஞ்ச 2018 நியூசிலாந்தில் நடந்த ஜூனியர் உலகக்கோப்பை அண்டர்-19 அதில் போய் சம்பவம் பண்ணி நியூசிலாந்தில் போயிட்டு உலகக்கோப்பையை அடிச்சுன்னு வந்த ஒரு நபர். வந்து
யாருப்பா அந்த பையன் வந்து கலக்கிறான், அவன் வந்து சின்ன பையன், தம்மா துண்டு பையன், போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கிறான். பொதுவாகவே நீங்கள் வந்து இங்கிலாந்தில் கூட போய் விளையாடலாம், சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாடலாம், வெஸ்ட் இண்டீஸில் விளையாடலாம். இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும் விளையாடுறது ரொம்ப கஷ்டம்பா. ஏஷியன்ஸ், அதுவும் இந்தியன்ஸ். அது காரணம் என்னன்னா, பிச்சை பூரா வந்து ஃபாஸ்ட் பிச்சிங்காக மாற்றிக்குவாங்க. சும்மா ஜொயின்னு வந்து விழும். இந்தியன்ஸ் பூரா வந்து பவுலிங் பிச்சில் விளையாடினவங்க. அதனால் வந்து ஃபாஸ்ட் பிச்சில் வந்து அவங்களால திணறிடுவாங்க. ரெண்டாவது அந்த தட்பவெட்ப நிலைக்கெலாம் வந்து செட் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பல தொடர்களை வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம கையை விட்டுருவோம் அப்படின்றபோது இந்த அண்டர் 19 போய் ஜூனியர் உலக கோப்பையை அள்ளிக்கிட்டு வந்த பிருத்வி ஷா அதன் பிறகு பெரிய அளவில் பேசப்பட்டார். இந்தியன் டீமுக்குள்ளே இவர் உடனே வந்தாங்கன்னாங்க, இந்தியன் டீமில் சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த சுழி இருக்குதுல்ல, அது சும்மா இருக்காது. அது சுழி வந்து சில நேரத்தில் ராங்காக வேலை செய்யும். அப்படி தான் பிருத்வி ஷாவுக்கான சுழி வந்து ராங்காக வேலை செஞ்சுது. என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் மேலே ஊக்கம் மருந்து குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சுது. அதற்கான ஒரு விசாரணை வைக்க ஆரம்பித்தாங்க வந்து. அப்புறமா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீ சின்ன பையனாக இருக்கும்போது, அண்டர் 19 இருக்கும்போது, ஏஷியா ஜூனியர் கப் விளையாடும் போதெல்லாம் ரைட்டு நல்லா விளையாடிட்டு வந்த ராஜா. இது இந்தியன் டீம் வந்து இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. இந்த இடத்துல வரும்போது நீ ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டி ஆகணும் போது காட்டல. ஊக்கம் மருந்து ஒரு பக்கம் பிரச்சனை, ஃபார்மில் இல்லாதது இன்னொரு பிரச்சனை. அதை தாண்டி ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, பயிற்சி, அந்த பயிற்சிக்கு வரதில்லை. ஒழுக்கமின்மை. நீங்கள் சரியாக விளையாடினா கூட போகிற ஒரு பிளேயருக்கு வந்து ஒழுக்கமின்மை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒழுக்கம்தான் மிக, நீ அது இல்லைன்னா அன்ஃபிட். அது இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த பிருத்வி ஷாவை அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. யாருமே கண்டுக்கல. திரும்பவும் நாம் யார் நிரூபிச்சு ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் லோக்கல் மேட்ச்லாம் விளையாடி இப்போ வந்து ஒரு கவனத்தை திருப்பியிருக்காரு. இவருக்கு என்னன்னா, நம்மளை யாரையாவது இந்த ஐபிஎல் மினி ஏலம் எடுப்பாங்கன்னு பார்த்தா இவரை கடைசி வரைக்கும் யாருமே கண்டுக்கவே இல்லை. சுத்தமாக யாருமே கண்டுக்கலான்னு. ஏன்னா பிருத்வி ஷா ஒரு பயங்கர சாய்பாபா பக்தர். அவர் ஒவ்வொரு பதிவும் சாய்பாபா போட்டுக்கிட்டே இருப்பார் வந்து. அது அவருடைய நம்பிக்கை. அது அப்படி தான் என்ன பண்ணுறாரு, எக்ஸ் வலைதளத்தில் வந்து சாய்பாபாவுக்கு நன்றி, அவர் எனக்கு வந்து துணை இருப்பார் அப்படின்னு போட்டுடுறாரு வந்து. எல்லாரும் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிருத்வி ஷா வந்து யாராவது ஒரு பேர் சொல்லுவாங்க ஏலத்தில், பார்த்தா லிஸ்ட்லேயே இல்லை சாமி. அந்த 77 பிளேயர்ஸில் அவர் இல்லை. 76 இருக்கும்போது இல்லைன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, கடைசியாக ரொம்ப சோகமாக வந்து இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று போடுறார். இட்ஸ் ஓகே அப்படின்னு. அந்த ஒரு பதிவு தான் அவர் வந்து 7 நிமிடத்தில் அவருடைய வாழ்க்கையை மாற்றுது. ஏன்னா டெல்லி அணி என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறோம் கடைசி கட்ட ஏலமாக இருக்கு ஒரு தொகை இருக்கு இல்லைங்களா, 70 லட்சமோ 75 லட்சமோ. அதுக்கு வந்து சரி போனால் போது வாத்தம்பி, நீ ஒன்று மேட்ச்சில் இறக்குறமோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து போய் கொடுக்குறியோ இல்லை அது கிரவுண்டில் இருக்கிறியோ நின்றுட்டுருக்கியோ வா அப்படின்னு சொன்னேன். பயங்கர உற்சாகமாகிடுது. அது காரணம் என்னென்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு அவர் போட்ட அந்த பதிவு தான். நீங்கள் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க வந்து அடுத்த பிள்ளைக்கு தான்ப்பா பால் கிடைக்கும், ஏதாவது கேட்டால் தான் கொடுப்பாங்க, உனக்காக எடுத்துன்னு வந்து எப்படி வாயில் ஊட்டுவாங்க. நீ வந்து வாய்ப்பையும் முயற்சியை நீ தான் செய்யணும், நீ தானே கேட்கணும். பொதுவாக கேட்டால் தானே கிடைக்கும், நீ கேட்காம இருந்தால் எப்படி கொடுப்பாங்க, கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கேட்ட அந்த புத்திசாலித்தனமான இது இருக்கு இல்லையா, அந்த வலைப்பதிவு, அதுதான் இவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும். பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. சாய்பாபாவுக்கு நன்றின்னு அவருடைய அந்த நன்றியை தெரிவிக்கிறாரு. பிருத்வி ஷா இந்த தொடரில் 2026 ஐபிஎல்லில் அவருக்கு ஆட வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி ஆட வாய்ப்பு கிடைத்தால் மறுபடியும் அவர் ஃபார்மை காட்டி மறுபடியும் டீமுக்குள்ளே வருவாரா? இது ஒரு சான்ஸு, பொன்னான வாய்ப்புன்னுவாங்களே, அது ஒரு பக்கம். 2021 மும்பையில் வந்து ஏலம் நடக்குது. அப்படி ஏலம் எடுக்கும் பொழுது சச்சின் டெண்டுல்கருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர், இவர் என்ன பெரிய மேட்ச்சில் விளையாடிருக்காரு. டெண்டுல்கருடைய மகன்ற ஒரே ஒரு தகுதி தானேன்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்கும்போது, நம்முடைய மண்ணோட மைந்தன், மும்பை மகாராஷ்டிராக்காரன், அவங்க அப்பா வந்து அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, லிட்டில் மாஸ்டர் அவர், அப்படியேப்பட்ட ஒருத்தருடைய மகன் நம்ம சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, நாம் கொடுக்கலாம் அப்புறம் யார் கொடுப்பாங்க, மும்பையே கொடுக்கலாம் அப்போ யார் கொடுப்பாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்து அர்ஜுனை வந்து அங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பெரிய பதிவு போடுறாரு. அது மும்பை அணிக்கு தேங்க்ஸ் போடுறாரு, மும்பை அணி ஓனருக்கு தேங்க்ஸ் போடுறாரு, அவருடைய எங்கள் அப்பாவுடைய ரசிகர்களுக்கு தேங்க்ஸ் போடுறாரு. நான் இந்த ஆட்டத்தில் வந்து எப்படியாவது நிரூபித்து எங்கள் அப்பா பேரை காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அர்ஜுன் டெண்டுல்கர் அது வரைக்கும் ஒன்றும் மேட்சே விளையாடல, சொதப்புறாப்புல, ஒன்றுமே சரியில்லை. ஆனால் ஐபிஎல்லில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறார். இந்த ஐபிஎல்லில் கூட லக்னோ அணியில் இருக்கார். அதையும் கேள்வி கேட்குறாங்க, எப்பா இவர் வந்து டெண்டுல்கருடைய மகன் அப்படின்றனால மட்டும் இவருக்கு மட்டும் இப்படியாப்பட்ட வாய்ப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த ஐபிஎல் மேட்சில் எவ்வளோ அளவுக்கு பணம் புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்போது ஆயிரக்கணக்கான கோடி
பணப்புழக்கத்தில் இருக்குது. ஆயிரக்கணக்கான கோடி அதில் முதலீடு செய்வதற்கும் அதை எடுப்பதற்கும் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இது உண்மையிலே சூதாட்டமா, சூதாட்டத்தை தாண்டி நிஜமாக விளையாடுறாங்களா, இது கேமை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, முன்ன மாதிரி இதுக்கான ஆர்வம் இருக்கா, ஆர்வம் குறைஞ்சி போச்சா, இந்த வெளிநாட்டு பிளேயர்ஸ்லாம் இதில் ஏன் இப்படி வந்து குவிகிறாங்க அப்படின்போது இது கேமா, கேம் இல்லையா, இதில் உள்ள சூதாட்டம் நடக்குதா இல்லைன்னு இன்னும் யாரும் வந்து நிரூபிக்கலை. அதை தாண்டி அந்த தொடர் முழுக்க ரசிகர்கள் வந்து அப்படியே உற்சாகத்திலே வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் எப்பவுமே கேமோடைய இதுதான். அதுதான் இதெல்லாம் மீறி குறிப்பாக வெளிநாட்டு பிளேயர், அதுவும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து, ஆப்கானிஸ்தான் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க சாமி, நாங்களும் தான் நல்லா விளையாடுவோம். காரணம் என்னென்னா அவங்க கிரிக்கெட் டீமில் பெரிய ஊதியம் கிடையாது, பெரிய வருமானம் கிடையாது அவங்களுக்குலாம். வந்து இது மாதிரி ஏதாவது மேட்ச்சில் விளையாடினா தான் உண்டு வந்து. ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது சோப்லாங்கியை எடுத்துட்டா காசு கம்மியான காசுக்கு இங்கே விளையாடணும் இல்லை, அவ்வளோ காசு கட்டிடுறாங்கல்ல. அதே சமயத்தில் அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பங்களாதேஷ் பிளேயர்ஸும் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸும் வந்து எங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் வாய்ப்பு அப்படின்போது இவங்க ஐபிஎல் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க, உங்கள் உள்ளூர் மேட்ச்சில் நீங்கள் திறமையாக காட்டுங்க, உங்களை நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து விளையாட்டு போனால் தான் அவங்களுக்கு அவ்வளோ காசு வந்து, அந்த காசை அவங்க அப்படியே கொண்டு போக முடியாது. இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்து பிளேயர்ஸ் விளையாடுறாங்க இல்லைங்களா, விளையாடிட்டு அந்த கொண்டு போகிற காசில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கிரிக்கெட் வாரியத்துக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அது கூட இடையில வந்து பெரிய போர்க்கொடிலாம் இது பண்ணாங்க, நாங்கள் போகிறோம், நாங்கள் உழைக்கிறோம், இது பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் பிடிங்கிறீங்களேன்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் மீறி இந்த ஐபிஎல் தொடர் உண்மையாக விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா முக்கியமான மெயினான தலைகள் இல்லைன்னாலும் புது புது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே இறக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த 2026 ஐபிஎல் மேலே பார்வையாளர் தாண்டி ஸ்பான்சர் மேலேயும், ஸ்பான்சர்ஸ்களும் பெரிய கவனம் வந்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.